ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் அரேஞ்ச் பண்ணுறது. ஐ திங்க் மை ஃபேவரட் சாங் வில் பி அதில் வந்து ஒரு லிரிக் வரும். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அடி. ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஈவன் ஆஃப்டர் டெத் ஐல் கண்டினியூ லவ்விங் யூ அப்படின்ற மாதிரி நிறைய 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 பாடல்கள். நதி வெள்ளம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அது ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பாடல். அந்த பாடலும் சரி ரொம்ப அழகாக உண்பதில் வேண்டியா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கோப்பையாக இருக்கட்டும், அவ்வளோ அழகான பாடல்களை கொடுத்தவர் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டாங்க. ஸோ அதனால் வி ஆர் வெரி ஹாப்பி தட் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ட்ரிபியூட். நாமுத்துக்குமாரோடைய பாடல்கள் வந்து யாருடைய மியூசிக் டைரக்ஷன்ல நல்லா இருக்கும்? யுவன் 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 ஃபாரெவர் யுவன் கண்ணீரான். யுவன் முத்து காம்போல எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யுவன் முத்து காம்போ நான் சொன்னது அந்த இது காதல் வைத்து காத்திருந்தேனோ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யுவன் உண்பதில் வேண்டின்னு சொல்லிட்டு சித்தார்த் அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். யாரோ உச்சி கிளை மேலே அந்த பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப யுவன் காம்போல எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிரிக்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நாமுத்துக்குமார் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகேங்களா, ஆக்சுவலி வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இல்லைன்னு இப்போ நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து இருக்கும்போது யாருமே அதை அவனோட அருமை தெரியாது. அவங்க போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும். லைக் இந்த ட்ரிபியூட் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் இல்லாமல் லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட வரா மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியல எத்தனை பேர் வராங்கன்ட்டு. பட் வந்தவங்க அவங்களோட இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கால் அந்த பாட்டு ஹிட் ஆனதை விட என்ன கேட்டிங்கன்னா வென் இட் கம்ஸ் டு நாமுத்துக்குமார் அந்த லிரிக்ஸால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹிட் ஆகிருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயும் காதல் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வரும். ஓகேங்களா, திமு திமு சாங். ஸோ அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை பெஸ்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்துட்டு அவர் லவ் போர்ஷன் பற்றியும் சொல்ல மாட்டார். அவர் லவ் பண்ணணும் சொல்ல மாட்டார், லவ் பண்ணுறாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு இதான ஒரு இன்டர்மீடியட்டான சாங் அது. ஈவன் நாமுத்துக்குமார் என்ன சொன்னார்னா அந்த சாங் எழுதுமே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் தட் சாங் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதான் எதிர்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. ஜென்ரலாகவே எல்லா சாங்ஸுமே ஃபேவரட் தான். ஸோ நேரில் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கணும்னு சொல்லி தான் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். அண்ட் இது வந்து மல்டி ஸ்டார் ஈவெண்ட்னு சொன்னாங்க. ஸோ ஒரே ஸ்டேஜில் மல்டி ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் கிளைமேட்டும் பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி கிரேட் ஈவினிங் நினைக்கிறோம். ஸோ வி ஆர் ரியலி வெரி எக்ஸைட்டட். பெரும்பாலும் பாடல்கள் நான் இசையமைப்பாளர்களுக்கு தான் ரசிகர்கள் இருப்பாங்க. நாமுத்துக்குமாருக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவர் வேர்ட்ஸ் எல்லாமே பயங்கர யூனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் மேஜராக நாங்கள் பார்க்குறது. ஸோ அவர் வேர்ட்ஸ்க்காக தான் அந்த ரெஸ்பெக்ட்காக தான் வந்திருக்குமே டேரெக்டாக பார்க்கலான்னு. உங்களுக்கு அவருக்கு பிடிச்ச என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும்? இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள். கடைசி இந்த பாட்டுனா அந்த ஆனந்த யாழை மீட்டுகள் பாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த பாட்டு வந்து தங்கமீன்கள் படத்தில் ராம் இயக்கத்தில் பண்ணியிருப்பாங்க. அது ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கு அதை ரெடிகேட் பண்ணாமல் என் பெண் குழந்தை வச்சிருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா நான் கண்டிப்பாக. உங்கள் பொண்ணுக்காக ஒரு பாடல் பாடுங்க. அந்த பாட்டை சும்மா பாப்பாக்காக டெடிகேட் பண்ணுங்களேன். ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அது அவர் தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து முத்துக்குமார் கான்சர்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ எனக்கு வந்து நாமு ரொம்ப க்ளோஸ். லைக் கைண்ட் ஆஃப் ஹீல்டு மீன் சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன் இந்த மாதிரி எதாவது நடத்த மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ இதை லைவாக பார்க்குறதுக்கு வந்துட்டு ஐம் ஸோ எக்ஸைட்டட். நாமுத்துக்குமாரோடைய பாடல்களில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எது உங்களுக்கு இம்பாக்ட் ஆன பாடல்? எனக்கு வந்து அழகே எல்லாம் அழகுன்ட்டு ஒரு சாங் வரும். இவங்க உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடினது. அதில் ஒரு லைன் வரும், அன்பின் விழியில் எல்லாம் அழகேன்ட்டு. ஸோ லைக் அதுதான் பேஸ். அன்பில் நம்ம லவ்வில் பார்க்கும் போது எல்லாமே அழகு தான். ஸோ அந்த ஒரு பேஸ் வந்து நம்ம லைஃப்லையும் நம்ம வச்சு போனோன்னா அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த லைன் கைண்ட் ஆஃப் இம்பாக்டட் மீன் சொல்லலாம். நாமுத்துக்குமார்காண்டி தான் வந்திருக்குது. இதில் வந்து யுவன் சங்கர் அது ரொம்ப பிடிக்கும், எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடுறதெல்லாம் வாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னால அந்த முக்கியமாக அந்த உண்பதில் வேண்டி அந்த பாட்டுக்காண்டி வந்திருக்கேன். நாமுத்துக்குமார் பாடல்களில் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதான் உண்பதில் வேண்டி தான். உண்பது தரமணியில் எல்லா பாட்டுமே பிடிக்கும். எனக்கு வந்து தரமணி வந்தப்போலேருந்து நாமுத்துக்குமார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாரோடைய மியூசிக்கையும் ரசிக்கணும்னு வந்திருக்கிறேன். அண்ட் அவருடைய லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மெயினாக நான் வந்தது லிரிக்ஸ்க்கு தான். எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆப்வியஸ்லி எனக்கு ஆனந்த ஆடிசை அது ரொம்ப பிடிக்கும். நிறைய சாங்ஸ் இருக்குது. பட் இப்போ போய் ரீகலெக்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நாங்கள் இதை என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. வேறு எந்த மியூசிக் டைரக்டரோட காம்போ நல்லா இருக்கும்? எனக்கு வந்து அவரோடதும் யுவன்தும் ரொம்ப பிடிக்கும் ஆல்வேஸ்.